அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் 1965 இல்லை, இப்போ இருக்கிற மக்கள், அது குறிப்பாக தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிகவும் ஒரு ப்ரொக்ரெசிவ், ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள். ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது. சம்ஹார சிக்ஷா நிதி தான் தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க. பிஎம் ஸ்ரீ நிதி அப்படிங்கிறது வேறு, ரெண்டுமே தனித்தனி இல்லையா பாருங்கள், பிஎம் ஸ்ரீ நிதின்றது நான் இந்த நிதியும் இது ஒரு அமைச்சகத்தில் பல்வேறு இது சொல்கிறாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் என்னங்க பிரச்சனை? புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலகளவில் உலகளவில் போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றது தான் புதிய கல்வி. ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை என்ற மிக முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய மிக முக்கியமான நோக்கம். புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் கொடுக்கல. பலதரப்பட்ட மக்களினுடைய ஆலோசனை, கல்வியாளர்கள் ஆலோசனை, பெரிய பெரிய வல்லுநர்கள் ஆலோசனை, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை, வைஸ் சான்சலர், இப்படி கல்வியாளர்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆலோசனையில் 40 வருடத்திற்கு பிறகு, ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையே வேண்டும். அதனால தான் நாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம். அதில் நீங்கள் இணையுங்கள் என்பது தான் அரசாங்கம்.